2 முடிவுகளை எடுத்த காலங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும். நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களுக்கு போறீங்க, இல்ல ஒரு கெட்ட விஷயங்களுக்கு கூட போறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்க. எல்லா விஷயங்களிலும் 2 முடிவுகளை எடுப்பீங்க. நல்ல விஷயங்களை தொடங்கினாலும் சரி, உங்களுக்குள்ள ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு தோணுனாலும், நீங்க ஒரு முறைக்கு 2 முறை யோசிப்பீங்க. 2 முடிவுகளையும் நீங்க எடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு குணம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். அந்த 2 முடிவுகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களுக்கும் காரணமாக இருந்திருக்கும். சில நேரங்கள்ல அது உங்களுக்கு கஷ்டமாகவும் மாறியிருக்கும். ஆனா அது உங்களுக்கு நன்மைகளையும் கொடுத்திருக்கும், இல்லைன்னு கூறல. இருந்தாலும் அந்த நன்மைகள் எந்த அளவுக்கு கொடுத்ததோ அதை விட அதிகமா உங்களுக்கு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் மட்டும்தான் அந்த 2 முடிவுகளும் உங்களுக்கு நிச்சயமா கொடுத்திருக்கும். எனவே நீங்க இனிமே உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது முடிவுகளை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு முடிவுகளை மட்டும் எடுங்க. ஒரு முடிவுகளை எடுத்தாதான் அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு சந்திப்பை நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. நீங்க ஒரே ஒரு நேரத்துல 2 வழிகளை தேர்வு செஞ்சனால உங்களுடைய மனசு எப்போதுமே குடும்பத்திலேயே இருந்திருக்கும். குழப்பங்களுக்கே ஆழ்த்தி கொண்டே இருந்திருக்குங்க. அதனால நீங்க ஒரு முடிவை எடுங்க. அந்த ஒரு முடிவுல நீங்க ரொம்ப தைரியமான ஒரு ஆளாக நில்லுங்க. அது தப்புல போதோ ரைட்டா போதோ எதுவாக போனாலும் சரி. ஆனா அந்த ஒரு முடிவுல மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா நின்று பாருங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தும். ஆனா நீங்க ஒரு முடிவை மட்டும் எடுக்காம 2 முடிவை எடுக்கிறதுனால குழப்பங்களுக்கு நீங்க போயிருவீங்க. அதனால எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு நல்ல ஒரு பாதையில உங்களை கொண்டு போகாது. அதனால யோசிச்சு நீங்க முடிவெடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா பெரிய ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு போகும். ஒரு பாதை உங்களுக்கு நிச்சயமா சரியா இல்லையா அப்படின்னு இன்னொரு பாதை சரியா அப்படிங்கிறத உங்களுக்குள்ள காட்டும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு உள்ளுக்குள்ள உங்களை சோர்வடைய வச்சிருக்கும். அதனால நீங்க ஒரே ஒரு முடிவுகளை மட்டும் எந்த விதமான விஷயங்களிலும் எடுத்து பாருங்க. அது உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்க எப்பயுமே 2 முடிவுகள் எடுப்பீங்க. அந்த 2 முடிவுகள் எடுக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில இழந்த முக்கியமான 5 விஷயங்கள் என்ன தெரியுமா? முதல்ல உங்களுடைய நேரத்தை நீங்க இழந்திருப்பீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை மாற்றிக்கொண்டே இருந்ததுனால பல வாய்ப்புகள் கூட உங்களுடைய கண்ணுக்கு புலப்படாமலே போயிருக்கும். இந்த மாதிரி சில நேரங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஒரு மனுஷனுக்கு எது முக்கியமோ இல்லையோ அவனுடைய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு நேரத்துல அந்த ஒரு செயலை நீங்க செய்யாம விட்டீங்க அப்படின்னா அதற்காக 1 வருடமோ 2 வருடங்களோ நீங்க காத்திருக்கணும். அதனால உங்களுடைய நேரம் அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியம். அதனால நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளையும் எது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குமோ மற்றவங்கள்ட்ட கேட்டு நீங்க முடிவு எடுக்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்களே என்னால எல்லாம் சரியாக்க முடியும் அப்படின்னு நினைச்சு தேவையில்லாத எண்ணங்களுக்கு நீங்க உங்களை ஆளாக்கி கொள்ளக்கூடாது. ஏன்னா நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். 2வதா இருக்கிறது உங்களுடைய மன அமைதி. எப்போதும் சரியா முடிவு எடுக்கலை என்ற ஒரு உணர்வை மட்டும் உங்களோட துன்பப்படுத்தி கொண்டே இருக்குங்க. அதனால நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாலோ அது சரியான முடிவை எடுங்க. அதை நினைச்சு நீங்க பிற்காலத்துல வருந்தக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு முடிவை நீங்க நிச்சயமா எடுக்கணும். 3வதா இருப்பது என்ன தெரியுமா? உங்களுடைய உறவுகள்ங்க. சிலர் உங்களை புரிஞ்சு கொள்ள முடியாம நிச்சயமா சென்றிருப்பாங்க. அதை நினைச்சு நீங்க மிகவும் வருத்தப்படுவீங்க. அது உங்களுடைய உறவினர்களாக கூட நிச்சயமாக இருப்பாங்க. நீங்க அவங்க மீது உயிரியே வச்சிருப்பீங்க. ஆனா அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. இதற்கெல்லாம் காரணம் நீங்க செஞ்ச ஒரே ஒரு தவறு. ஆனா நீங்க அதை அறியாம பண்ணியிருப்பீங்க. ஆனா இதையே அவங்க இன்னமும் மனசுக்குள்ள வச்சுட்டு உங்களிடம் பேசாம போயிருப்பாங்க. இதுவும் உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு ஒரு துன்பத்தை நிச்சயமா உங்களுடைய மனசுக்குள்ள ஏற்படுத்தும். 4வதா இருப்பது உங்களுடைய நம்பிக்கை. நீங்களே உங்கள் மேல் வைத்த நம்பிக்கையை சற்று குறைச்சு கொண்டே இருப்பீங்க. அப்படி குறையாம உங்கள் மீது நீங்க தான் முதல்ல உங்களை நம்பணும். என்னால எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு உங்களை முதல்ல நீங்க நம்புங்க. நம்பினா தான் உங்க கூட இருக்கவங்களும் உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு அப்படின்னா மற்றவங்க உங்களை எப்படி நம்புவாங்க அப்படிங்கிறத நீங்க முதல்ல உணர்ந்து கொண்டு நடக்கணும். 5வதா இருப்பது உங்களுடைய வளர்ச்சி. உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலைப்பாட்டுக்கு வராம தள்ளி போய் கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் உங்களுடைய முடிவுகளும். எந்த விதமான செயல்களை பண்ணாலும் ஒரு சரியான செயல்களை நீங்க பண்ண மாட்டீங்க. ஒரு செயலுக்கு 3 செயல்களை பண்ணுவீங்க. அது நீங்க பெரிய ஒரு தவறா இருக்கும். அதனால ஒரே ஒரு செயலை நீங்க யோசித்து நிதானமா பண்ணுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்குங்க. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டா கூறணும் அப்படின்னா அருண்னு ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில இருந்திருக்கான். அவனும் ஒரு மிதுனம் ராசி அன்பர் தான். அவன் ஒரு நல்ல ஒரு வேலைக்கு சேர்ந்திருந்தாலும் ஆனா அதே ஒரு நேரத்துல அவன் பிசினஸ் செய்ய வேணும்னு அவனுக்குள்ள ஒரு ஆசை சின்ன வயசுல இருந்து எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். வேலையை விடலாமா இல்லைன்னா பிசினஸ் ஆரம்பிக்கலாமான்னு 2 முடிவுகள்ல அவன் சிக்கி கொண்டான். என்ன செய்யறது அப்படின்னு அவனுக்கு தெரியாம முழிச்சு கொண்டிருந்தான். அந்த ஒரு நேரத்துல ஒரு நாள் வேலையில அவன் கவனத்தை கொடுத்தான். மறுநாள் பிசினஸுக்கு கவனத்தை கொடுத்தான். இதனால 2 விஷயங்களும் அவனுக்கு சரியா நடக்காம அவனுடைய மனதிலும் ஒரு தெளிவும் இல்லாம என்ன செய்யறதுன்னு தெளிவாம அவன் இருந்து கொண்டே இருந்தான். அதனால அவன் வேலைகள்ல தவற செய்ய ஆரம்பிச்சான். இதனால அவனுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள் அவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்துட்டாங்க. பிசினஸ்ல அவனுக்கு பண இழப்பும் ஏற்பட்டது. நண்பர்கள்ல ஒருவன் அவனிடம் முதலீடு செஞ்சான்.
ஆனா அந்த திட்டம் சரியாக போகாமலும் அப்படியே நின்றுச்சு. அந்த நண்பனும் கூட அவனை விட்டு விலகி விட்டான். இப்படி 2 முடிவுகள் இங்க எடுத்தனால 2 முடிவுகளை எடுத்த அவனும் மிதுனம் ராசிக்காரன் தான். 2 முடிவுகளை அவனும் எடுத்தான். எடுத்து எந்த பக்கம் கால் வைக்கன்னு தெரியாம அவன் முழிச்சு கொண்டே இருந்தான். அதனால சில சிக்கல்களுக்கு சிக்கி அவனுடைய வாழ்க்கையே இப்போ குழப்பமா மாறிடுச்சு. இப்போ அவனுக்கு இருந்த வேலையும் போயிருச்சு. பிசினஸ்ல பண லாஸ் ஏற்பட்டுச்சு. அவனுக்கு உயிருக்கு உயிரா பழகிய அவனை நம்பி கொடுத்த நண்பன் அந்த பணத்தையும் இழந்துட்டான். இதனால நீங்க அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் அது நீங்க உங்களுக்கு இப்போ புரியுதா? நீங்க எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் ஒரு முடிவை மட்டும் எடுங்க. 2 முடிவுகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உடைச்சிரும். எனவே இதனை மட்டும் நீங்க உங்களுடைய மனசுக்குள்ள வச்சிருக்கிறது மிகவும் நல்லது. நீங்களும் சில நேரங்கள்ல முடிவு எடுக்காம உங்களை நீங்களே குழப்பிக் கொண்ட விஷயங்கள் நிச்சயமா இருந்திருக்கும். இது சரியா அது சரியான்னு உங்களை நீங்களே யோசிச்சு கொண்டு வாய்ப்புகளை நீங்க தவற விட்டுருப்பீங்க. நீங்க ஆரம்பிச்ச பல விஷயங்கள் பாதியிலே நின்றதற்கான காரணங்களும் நிச்சயமா இருக்கும். அப்படி நின்றதுக்கான காரணம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஒரே விஷயத்துல முழு மனசோடு இறங்காம பாதியில மற்ற விஷயங்களுக்கு நீங்க மாறி இருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பழக்கமாகவே மாறி இருக்கும். ஆனா இதை நீங்க எப்போது நிறுத்துறீங்களோ அப்போது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறுங்க. இதை என்னால தெளிவா சொல்ல முடியும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போவது என்ன என்பதை பற்றி தெரிஞ்சு கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமா மாறுங்க. நீங்க இனிமே எடுக்கக்கூடிய செயலாக இருக்கட்டும், மற்றவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், சில நேரங்கள்ல பெரிய ஒரு நன்மைகளை உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளும் சரி, நீங்க செய்யக்கூடிய செயல்களும் சரி, அந்த இரண்டிலும் நீங்க கவனத்தோடு இருங்க. கவனத்தோடு இருந்து நீங்க அந்த இரண்டையுமே நீங்க எடுத்து பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கை நிலையை நிச்சயமா மாற்றும். எப்பொழுதும் நீங்க கோவப்படாம நடந்துக்கோங்க. கோவப்படாம நடந்தாலே போதுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். யாராவது உங்களால இதை பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாதுன்னு கூறாம என்னால பண்ண முடியும் அப்படின்னு உங்களை நீங்களே நம்பி அந்த ஒரு விஷயத்துல நீங்க இறங்கி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். அதுக்கு முதல்ல நீங்க உங்களை நம்பணும். உங்களை நம்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். அதனால உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சு எல்லா விதமான விஷயங்களையும் இறங்கி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்குங்க. நீங்க உங்களை புரிஞ்சு கொள்ளாம இருந்த காலங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை காலமாக மட்டும்தான் இருந்திருக்கும். ஆனா இனிமே நீங்க உங்களை புரிந்து கொண்டு நடந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான சோதனைகளும் ஏற்படுது. ஏன் அப்படின்னா அந்த தவறே நடந்தாலும் உங்களாலதான் நடந்திருக்கும். அதனால நீங்க அதை நினைத்து வருத்தப்பட மாட்டீங்க. எனவே நீங்க எது நடந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்குல போய்கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும். நீங்க உண்மையில உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரியாம இத்தனை நாட்கள் இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நாளுக்கு பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கைனா என்ன, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு எந்த ஒரு வேலை சரியாக இருக்கும் என்பதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களால உணர முடியும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள நிச்சயமா பிறக்கும். பிறந்து அது நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கும். இந்த மாதிரி ஒரு அனுபவமும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். கிடைச்சு அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்குங்க. இந்த ஒரே ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உறுதியானதாக இருக்கும். ஆனா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு முடிவாக இருக்க வேண்டும். ஒரு முடிவா இருந்தாதான் அது உங்களுக்கு உறுதியானதாக நிச்சயமாக இருக்கும். குழப்பம் இல்லாம ஒரு வழியை உங்களால தேர்வு செய்து பாருங்க. அதுல முழுமையா நீங்க ஈடுபட்டும் பாருங்க. அது எவ்வளவு பெரிய கடினமான வேலையாக இருந்தாலும் அதுல உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு தைரியமும் சரி, நீங்க வேலை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கும் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா அதுக்கு நீங்க ஒரு விஷயத்துல முழுமையா இறங்கணும். இறங்கினா மட்டும் போதுங்க. அது உங்களுடைய வாழ்க்கைய நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டும் போகுங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக முன்னேற்ற பாதைக்கு நிச்சயமா செல்ல ஆரம்பிக்கும். நீங்க முன்பு நிறுத்திய விஷயங்கள் கூட மீண்டும் இந்த ஒரு நேரத்திலையும் தொடங்கும். ஒரு வேலை, ஒரு வாய்ப்போ இல்லைன்னா ஒரு பிசினஸுக்கான ஒரு முயற்சியோ ஒரு உறவோ எதுவாக இருந்தாலும் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றில் நீங்க ஈடுபடுங்க. அதன் மூலம் பெரிய ஒரு மாற்றம் நிச்சயமா உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒரே ஒரு முடிவு சரியான முடிவா எடுக்கணும். ஆனா அதுல நீங்க முழுசா இறங்கணும். ஒரே ஒரு வழியை மட்டும் நீங்க தேர்வு செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தி கொடுக்கும். குடும்பத்துல நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் கூட பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்துங்க. நான் இனிமே பொறுப்பா இருப்பேன் அப்படின்னு நான் தொடங்கியதே நீங்க முடிச்சு காட்டுவீங்க. நம்முடைய குடும்பத்துக்காகத்தான் நான் உறுதியாக நிற்கணும் அப்படின்னு இந்த 3 வார்த்தைகளை மட்டும் உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க மாத்தி மாத்தி சொல்லி கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறும்.
எனவே இனிமே உங்களுடைய வாழ்க்கையை புரிஞ்சு கொண்டு நீங்க தான் உங்களுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிடணும். உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய மனிதர் போல முடிவெடுத்து நீங்க நடந்து கொண்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா பெரிய அளவுக்கு நிச்சயமாக போகுங்க. எனவே மறக்காம இதை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா பெரிய ஒரு நிலைமைக்கு போகும். மறக்காம நம்முடைய சேனலுக்கும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கோங்க. நன்றி, வணக்கம். உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிருச்சு அப்படின்னா மற்றவங்க உங்களை எப்படி நம்புவாங்க அப்படிங்கிறத நீங்க முதல்ல உணர்ந்து கொண்டு நடக்கணும். 5ஆவதா இருப்பது உங்களுடைய வளர்ச்சி. உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலைப்பாட்டுக்கு வராம தள்ளி போய் கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் உங்களுடைய முடிவுகளும். எந்த விதமான செயல்களை பண்ணாலும் ஒரு சரியான செயல்களை நீங்க பண்ண மாட்டீங்க. ஒரு செயலுக்கு 3 செயல்களை பண்ணுவீங்க. அது நீங்க பெரிய ஒரு தவறா இருக்கும். அதனால ஒரே ஒரு செயலை நீங்க யோசித்து நிதானமா பண்ணுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தியும் கொடுக்குங்க. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டா கூறணும் அப்படின்னா, அருண்னு ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில இருந்திருக்கான். அவனும் ஒரு மிதுனம் ராசி அன்பர் தான். அவன் ஒரு நல்ல ஒரு வேலைக்கு சேர்ந்திருந்தாலும் ஆனா அதே ஒரு நேரத்துல அவன் பிசினஸ் செய்ய வேணும்னு அவனுக்குள்ள ஒரு ஆசை சின்ன வயசுல இருந்து எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். வேலையை விடலாமா இல்லைன்னா பிசினஸ் ஆரம்பிக்கலாமான்னு 2 முடிவுகள்ல அவன் சிக்கி கொண்டான். என்ன செய்யறது அப்படின்னு அவனுக்கு தெரியாம முழிச்சு கொண்டிருந்தான். அந்த ஒரு நேரத்துல ஒரு நாள் வேலையில அவன் கவனத்தை கொடுத்தான். மறுநாள் பிசினஸுக்கு கவனத்தை கொடுத்தான். இதனால 2 விஷயங்களும் அவனுக்கு சரியா நடக்காம அவனுடைய மனதிலும் ஒரு தெளிவும் இல்லாம என்ன செய்யறதுன்னு தெளிவாம அவன் இருந்து கொண்டே இருந்தான். அதனால அவன் வேலைகள்ல தவற செய்ய ஆரம்பிச்சான். இதனால அவனுக்கு மேல இருக்கக்கூடிய நபர்கள் அவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை இழந்துட்டாங்க. பிசினஸ்ல அவனுக்கு பண இழப்பும் ஏற்பட்டது. நண்பர்கள்ல ஒருவன் அவனிடம் முதலீடு செஞ்சான். ஆனா அந்த திட்டம் சரியாக போகாமலும் அப்படியே நின்றுச்சு. அந்த நண்பனும் கூட அவனை விட்டு விலகி விட்டான். இப்படி 2 முடிவுகள் இங்க எடுத்தனால 2 முடிவுகளை எடுத்த அவனும் மிதுனம் ராசிக்காரன் தான். 2 முடிவுகளை அவனும் எடுத்து எந்த பக்கம் கால் வைக்கன்னு தெரியாம அவன் முழிச்சு கொண்டே இருந்தான். அதனால சில சிக்கல்களுக்கு சிக்கி அவனுடைய வாழ்க்கையே இப்போ குழப்பமா மாறிடுச்சு. இப்போ அவனுக்கு இருந்த வேலையும் போயிடுச்சு. பிசினஸ்ல பணலாசு ஏற்பட்டுச்சு. அவனுக்கு உயிருக்கு உயிரா பழகிய அவனை நம்பி கொடுத்த நண்பன் அந்த பணத்தையும் இழந்துட்டான். இதனால அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறான் நீங்க உங்களுக்கு இப்போ புரியுதா? நீங்க எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் ஒரு முடிவை மட்டும் எடுங்க. 2 முடிவுகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உடைச்சிரும். எனவே இதனை மட்டும் நீங்க உங்களுடைய மனசுக்குள்ள வச்சிருக்கிறது மிகவும் நல்லது. நீங்களும் சில நேரங்கள்ல முடிவு எடுக்காம உங்களை நீங்களே குழப்பிக் கொண்ட விஷயங்கள் நிச்சயமா இருந்திருக்கும். இது சரியா அது சரியான்னு உங்களை நீங்களே யோசிச்சு கொண்டு வாய்ப்புகளை நீங்க தவற விட்டுருப்பீங்க. நீங்க ஆரம்பிச்ச பல விஷயங்கள் பாதியிலே நின்றதற்கான காரணங்களும் நிச்சயமா இருக்கும். அப்படி நின்றதுக்கான காரணம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஒரே விஷயத்துல முழு மனசோடு இறங்காம பாதியில மற்ற விஷயங்களுக்கு நீங்க மாறி இருப்பீங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பழக்கமாகவே மாறி இருக்கும். ஆனா இதை நீங்க எப்போது நிறுத்துறீங்களோ அப்போது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறுங்க. இதை என்னால தெளிவா சொல்ல முடியும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போவது என்ன என்பதை பற்றி தெரிஞ்சு கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமா மாறுங்க. நீங்க இனிமே எடுக்கக்கூடிய செயலாக இருக்கட்டும், மற்றவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், சில நேரங்கள்ல பெரிய ஒரு நன்மைகளை உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளும் சரி, நீங்க செய்யக்கூடிய செயல்களும் சரி, அந்த 2லும் நீங்க கவனத்தோடு இருங்க. கவனத்தோடு இருந்து நீங்க அந்த 2யுமே நீங்க எடுத்து பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கை நிலையை நிச்சயமா மாற்றும். எப்பொழுதும் நீங்க கோவப்படாம நடந்துக்கோங்க. கோவப்படாம நடந்தாலே போதுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். யாராவது உங்களால இதை பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாதுன்னு கூறாம என்னால பண்ண முடியும் அப்படின்னு உங்களை நீங்களே நம்பி அந்த ஒரு விஷயத்துல நீங்க இறங்கி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். அதுக்கு முதல்ல நீங்க உங்களை நம்பணும். உங்களை நம்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். அதனால உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வச்சு எல்லா விதமான விஷயங்களையும் இறங்கி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்குங்க. நீங்க உங்களை புரிஞ்சு கொள்ளாம இருந்த காலங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை காலமாக மட்டும்தான் இருந்திருக்கும். ஆனா இனிமே நீங்க உங்களை புரிந்து கொண்டு நடந்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான சோதனைகளும்